Hi guys. ஸோ இந்த செஷனில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆக்டிவ் டைரக்டரியில் யூசர் வந்து ஆக்சிடென்டலாக டெலீட் ஆனால் எப்படி அந்த யூசரை ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஓகே, ஸோ ஹவு டு ரெக்கவர் த டெலிட்டட் யூசர் ஃப்ரம் ஆக்டிவ் டைரக்டரி. ஸோ இதை வந்து நம்ம ரெண்டு விதமாக வந்து யூசரை வந்து நம்ம ரெக்கவர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா அதில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து எனேபிள் பண்ணணும். நம்மளோட ரீசைக்கிள் பின் வந்து எனேபிள் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனு ஸ்க்ரீன் ஷேர் ஆகணும். ஓகே ஓகே, இதை ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ரீசைக்கிள் பின் மூலமாக நம்ம எனேபிள் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரீசைக்கிள் பின் எனேபிள் பண்ணணும் நீங்கள். இது ஒரு மெத்தடு. செகண்ட் மெத்தடு DSRM மோட். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து கொஞ்சம் ஈஸியான மெத்தடு. செகண்ட் மெத்தடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிஸ்கியான மெத்தடு. நம்ம வந்து முதலே வந்து ரீசைக்கிள் பின்னை வந்து எனேபிள் பண்ணிட்டோம்னா பிரச்சனையே இல்லை. இஃப் சப்போஸ் ஏதோ ஒரு யூசர் டெலிட் ஆகிறான்னா நம்ம ஈஸியாக ரெக்கவர் ரீஸ்டோர் பண்ணிடலாம். பட் DSRM மோட் அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஸ்கியான மெத்தடு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேக்கப் எடுத்துகிட்டு தான் பண்ணணும். இது வந்து ரீஸ்டார்ட் தேவைப்படும். சரிங்களா, நீங்கள் வந்து சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணணும். பட் அதை ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக பெர்மிஷன்லாம் கிடைக்காது டொமைனில் வந்து பார்த்தீங்கன்னா. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இந்த மெத்தடை பார்ப்போம். எப்படி ரீசைக்கிள் பின் எனேபிள் பண்ணுறது, எப்படி வந்து நம்ம ரீஸ்டோர் ஒரு யூசரை வந்து டெலிட்டட் யூசர் எனேபிள் பண்ணுறது சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் யூசர் அண்ட் கம்ப்யூட்டர் போய்க்கலாம். ஸோ ஆக்டிவேட் யூசர் அண்ட் கம்ப்யூட்டரில் நான் ஒரு யூசர் வந்து க்ரியேட் பண்ணுறேன் நான். சரியா, தென் ஐ வில் டெலிட் த யூசர். ஸோ இப்போ வந்து யூசர் இருக்குது. இதில் யூசரில் ரைட் கிளிக் பண்ணி நியூ கொடுத்து ஒரு யூசர் க்ரியேட் பண்ணுறேன். இதில் யூசர் நேம் வந்துட்டு ரஞ்சித் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ ரஞ்சித் அப்படின்னு நான் கொடுக்குற யூசர் நேமு கொடுத்துட்டு அந்த யூசர் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ரஞ்சித் அப்படிங்கிற யூசர் க்ரியேட் ஆகிட்டார். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த யூசரை வந்து தெரியாமல் டெலிட் பண்ணிடுறேன். ரஞ்சித் அப்படிங்கிற யூசர் டெலிட் பண்ணுறேன். அப்படி இப்போ டெலிட் பண்ணிட்டோம்னா ரெக்கவர் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இதில் நான் அந்த மோடு வந்து எனேபிள் பண்ணலை, அந்த ரீசைக்கிள் பின் வந்து எனேபிள் பண்ணல. அப்போ ஹவு டு எனேபிள் த ரீசைக்கிள் பின், அந்த ரீசைக்கிள் பின்னை நம்ம எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ஸோ ரீசைக்கிள் பின் எனேபிள் பண்ணணும் அப்படின்னா சேம் சர்வர் மேனேஜர் வாங்க. டூல்ஸில் தெர் இஸ் ஆப்ஷன் ஆக்டிவ் டைரக்டரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்டர் அப்படின்னு நீங்கள் வந்து கொடுக்கலாம். அல்லது ரன்னில் போயிட்டு dsa.c.exe அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கன்சோல் வந்து ஓப்பன் ஆகும். ஆக்டிவ் டைரக்டரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்டர் ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இல்லையா, இதில் உங்களோட டொமைன் நேம் இருக்கும். இதுதான் டொமைன் நேம். சரியா, இந்த டொமைன் நேமை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இதில் இருக்க யூசர்ஸ் எல்லாமே இதுலேயுமே நீங்கள் யூசர்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணலாம். ஸோ இதுலேயுமே என்னென்ன யூசர்ஸ் இருக்காங்களோ, இப்போ இதில் ரஞ்சித் யூசர் இருக்காரு, இந்த யூசர் இதுலேயுமே மேனேஜ் பண்ணலாம். பட் இப்போ நம்ம இதை பார்க்க போகிறது கிடையாது. ஸோ இப்போ நம்ம இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு சைடில் ஒரு ஆப்ஷன் தெரியும், எனேபிள் ரீசைக்கிள் பின். இப்போ நீங்கள் ரீசைக்கிள் பின்னை எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை. நீங்கள் ஒரு கிளிக்கில் வந்து ஈஸியாக யூஸரை ரீஸ்டோர் பண்ணிடலாம். இஃப் சப்போஸ் ரீசைக்கிள் பின் எனேபிள் பண்ணலை அப்படின்னா DSRM மோடு போகணும். அதாவது நீங்கள் வந்து சர்வர் ரீஸ்டார்ட் பண்ணி F8 ப்ரெஸ் பண்ணணும். F8 ப்ரெஸ் பண்ணி F2 ப்ரெஸ் பண்ணி அதில் போயிட்டு நீங்கள் வந்து அதை வந்து ரீஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ரீசைக்கிள் பின் எனேபிள் பண்ணுறேன். ஆர் யூ ஷியோர் வாண்ட் டு பெர்ஃபார்ம் த ஆக்ஷன். ஒன்ஸ் தி ரீசைக்கிள் பின் ஹஸ் பின் எனேபிள் இட் கேனாட் பி டிசேபிள்டு. ஓகே அப்படின்னு கொடுத்து எனேபிள் பண்ணுறேன். ஸோ ADDS has begun enabling recycle bin for us. The recycle bin will not be function until domain controller for us have replicated recycle bin. Okay,
ஸோ இது ரெஃப்ரெஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரீசைக்கிள் பண்ணி எனேபிள் பண்ணியாச்சு. ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இப்போ எனேபிள் ஆயிடுச்சு. ஸோ தேர் இஸ் ஆப்ஷன் டெலிட்டட் ஆப்ஜெக்ட். இப்போ பாருங்கள், ரீசைக்கிள் பின் வந்து எனேபிள் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இதை நம்ம டிசேபிள் பண்ண முடியாது. அதை முதல்ல சொல்லிச்சுல டிசேபிள் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எனேபிள் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல டெலிட்டட் ஆப்ஜெக்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டரே கிடையாது. சரிங்களா? இப்போ தான் இந்த ஃபோல்டர் வந்திருக்கு. டெலிட்டட் ஆப்ஜெக்ட் ஃபோல்டர் வந்துட்டு நம்ம எனேபிள் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஃபோல்டர் கிரியேட் இருக்குது டெலிட்டட் ஆப்ஜெக்ட்னு. இதில் போனோம்னா எந்த ஆப்ஜெக்ட் டெலிட் ஆயிருக்கோ அதை நம்ம பார்த்துக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து அந்த ஆப்ஜெக்ட்டை டெலிட் பண்ணல. ஸோ லெட் மீ டெலிட் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ரஞ்சித் அப்படிங்கிறது யூசர். இந்த யூசரை நான் வந்து டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் ஒரு ரீஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ டிஎஸ்எஸ்சி எம்எஸ்சி போகிறேன். அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்டர், ஆக்டிவேட்டட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்டர் போகிறேன். இதில் அந்த டொமைன் நேமை கிளிக் பண்ணுறேன். டொமைன் நேமை கிளிக் பண்ணால் தெர் இஸ் ஆப்ஷன் டெலிட்டட் ஆப்ஜெக்ட்ஸ். அதை கிளிக் பண்ணால் இங்கே பாருங்கள், முதல் டெலிட்டட் ஆப்ஜெக்ட்ஸ் ஃபோல்டர் வந்து எம்டியாக இருந்துச்சு. இப்போ அந்த ஃபோல்டர் நான் கிளிக் பண்ணால் ஐ கேன் ஏபிள் டு வியூ தட் ரஞ்சித் அப்படிங்கிற யூசரை வந்து பார்க்க முடியுது. இப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு தேர் இஸ் ஆப்ஷன் ரீஸ்டோர். ரீஸ்டோர் ஆப்ஷன் இருக்கா, இதை கொடுத்தீங்கன்னா ரீஸ்டோர் ஆயிடுச்சு. சி, அந்த யூசர் இங்கே வந்துட்டாரா? இப்போ இங்கே இல்லை பாருங்கள். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணால் வந்துடும். ரமேஷ்குமார், ராஜேஷ்குமார் இருக்குது. ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இல்லை க்ளோஸ் பண்ணிட்டு கன்சோல் க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறேன். சி, இப்போ பாருங்கள், ரஞ்சித் அப்படிங்கிற யூசர் வந்துட்டாரா? பட் த சேம் வே நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு குரூப் இருக்குது, சப்போர்ட்னு ஒரு குரூப் இருக்குது. இந்த குரூப் வந்து சப்போஸ் டெலிட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். சப்போர்ட் குரூப் வந்து டெலிட் பண்ணிட்டேன். இதில் இப்போ சப்போர்ட் அப்படிங்கிற குரூப் இல்லை. எகென் ஐ கேன் ஏபிள் டு லெட் மீ ட்ரை. சி, எனக்கு டெலிட்டட் ஆப்ஜெக்ட்ஸில் சப்போர்ட் அப்படிங்கிற யூசர் அந்த குரூப் வந்துருச்சா? இப்போ நான் அதை ரீஸ்டோர் பண்ணலாம். ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, ரீஸ்டோர் 2 இருக்குது. ரீஸ்டோர் 2 அப்படின்னா நீங்கள் இதை எந்த இடத்துல ரீஸ்டோர் பண்ண போகிறீங்கன்னு கேட்குது. இப்போ நம்ம வெறும் ரீஸ்டோர் கொடுத்தோம்னா நம்ம ஆல்ரெடி இருந்த லொக்கேஷனுக்கு அது வந்துடும். இதை ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டோம்னா, இல்லை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு அந்த யூசர் வந்துடுவார். சி, சப்போர்ட் அப்படிங்கிற யூசர் நமக்கு வந்துருச்சா? சாரி, குரூப் வந்துருச்சா? ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். இந்த ஆப்ஜெக்டில் வந்து குரூப், ஓயூ அண்ட் யூசர்ஸ் எல்லாமே இந்த ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். சி, இப்போ நம்ம ஒரு யூசர் டெலிட் பண்ணோம், ரெக்கவர் பண்ணியாச்சு. தென் ஒரு குரூப் டெலிட் பண்ணோம், ரெக்கவர் பண்ணியாச்சு. பட் இதுக்கு வந்துட்டு நம்ம முக்கியமாக வி ஹாவ் டு எனேபிள் தட் ஆப்ஷன். ரீசைக்கிள் பின் எனேபிள் பண்ணியிருக்கணும். அப்படி நீங்கள் சப்போஸ் ரீசைக்கிள் பின்னை எனேபிள் பண்ணாமல் நீங்கள் மறந்துட்டீங்க, ஒரு ஆப்ஜெக்ட் டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிஎஸ்ஆர்எம் மோடுன்னு ஒரு மோட் இருக்குது. அந்த டிஎஸ்ஆர்எம் மோடில் போயிட்டு என்டிடிஎஸ் யூட்டில்னு ஒரு கமாண்ட் இருக்குது. அது மூலமாக நம்ம பண்ணிக்கலாம். சரியா கைஸ்? இதில் எதாவது டவுட் இருக்காது? கைஸ், எனி டவுட்ஸ் இதில்? ஃபைன். டவுட்ஸ் இல்லை அப்படின்னா லெட்ஸ் மூவ் டு another one. ஓகே.